Hello friends, இப்போ வந்து PSR i455 வந்து இந்த குறிப்பிட்ட செக்ஷனை வந்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து ஆன் பண்ணோன்னா இது வந்து லைவ் வாய்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாசிக்கும் போதே வந்து வாய்ஸை வந்து இந்த நாப்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்றேன். பொதுவாக ஆன் பண்ணோன்னு சொன்னேன், இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் வந்து 1ஆம் நம்பர் காட்டிட்டு இருக்கும். இந்த அசைன் ஒரு பட்டன் இருக்கு. இது அமுத்துனா 2 போகும். இன்னொரு தடவை 3ஆம் நம்பர் போகும், இன்னொரு நம்பர் போகும், 4ஆம் நம்பர் போகும், 5, 6 திரும்ப 1க்கு வந்துடும். இந்த இந்த ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு செக்ஷனும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். 1ஆம் நம்பர் இதுல பாத்தீங்கன்னா தபலா தம்புராவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 2 பேலன்ஸ் இருக்கு. அதாவது தபலால வந்து ஒரு பாயா இருக்கும், ஒரு டாப் இருக்கும். இதை வாசிக்கும் போது ஒவ்வொரு செஷனும் அதிகமா இருக்குன்னு சொன்னா டாப்பை கம்மி பண்ணிக்கலாம், பாயாவை கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு 2ஆம் நம்பர் போட்டோம்னா அதே தம்புராவில் வந்து தம்புரா சவுண்டு குறைச்சிக்கலாம், இல்லை தபலாவோட டெம்போவை கூட அதிகம் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், சவுண்டையும் கம்மி பண்ணிக்கலாம். இது 2ஆம் நம்பரோட ஆப்ஷன். 3வது ஃபில்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபில்டர் வந்து கட் ஆஃப் இந்த வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ 3ஆம் நம்பர் பார்க்கணும், தபலாவும் தம்புரா அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்பர் 3ல இருக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து நம்பர் 3ல இருக்கு. இந்த ஐகான் வந்து 3ல இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணலாம். பொதுவாக வந்து சிம்புக்கு தான் இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். அப்போ வந்து இப்போ சிந்த் வாய்ஸ் இருக்கு. இப்போ இந்த அசின் வந்து 3ஆம் நம்பர்ல இருக்கு. இப்போ இந்த நாபை வந்து ஹெச் இருக்க நாபை வந்து ஃபுல்லா வச்சுட்டு இந்த நாபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த பேலன்ஸ் சவுண்ட் கேட்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன். திரும்ப வந்து இது சென்டருக்கு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து 3rd ஆப்ஷன் ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு தடவை அப்படின்னா நம்பர் 4 போயிடும். நம்பர் 4 போயிடுச்சு. இது வந்து நமக்கு ரிவர்ப் எஃபெக்ட், கோரஸ் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து ரிவர்ப் கொடுக்கும், இந்த பக்கம் இருக்கிறது கோரஸ் கொடுக்கும். இப்போ வாட்ஸ்அப் தெரியும். இப்போ ஸ்ட்ரிங்ஸை போடுறோம். ரிவர்ப் ஆகிறது கேட்க நல்லா கேட்கணும். இப்போ ரிவர்ப் இல்லைன்னா ரிவர்ப் ஃபுல்லா கொடுத்துட்டோம்னா கை எடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரம் ரிவர்ப் ஆகும். இது வந்து கோரஸ். இப்போ அது ரிவர்ப் கோரஸ் இதோட எஃபெக்ட் காமிக்கணும். அடுத்தது நம்பர் 5 போறோம். இது வந்து நம்பர் 5 போயிடுச்சு. இதுல வந்து ஈக்குவல் அட்டாக் ரிலீஸ் இது மாதிரி காமிக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லா வச்சுட்டு கை எடுத்துட்டாலும் வாசிக்கணும். அட்டாக் ரொம்ப நேரம் அது கேட்டுட்டு இருக்கும். இப்போ இந்த நாம வந்து ஃபுல்லா கொடுத்துட்டோம்னா கை எடுத்துட்டாலும் வாட்சிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த பேங்க்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு திடீர்னு இதை வந்து இந்த எஃபெக்டை எடுக்க முடியலன்னு சொன்னா ஏற்கனவே இந்த எஃபெக்டை நம்ம வச்சு இந்த பேங்க்ல நம்பர் 1லயோ நம்பர் எதுல எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இந்த டோன் வந்து இதே கண்ட்ரோல்ல இந்த நாம மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இந்த கண்ட்ரோல்ல இது கேட்கும். நம்ம உடனே ஒவ்வொரு தடவையும் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்பர் 6. இது வந்து கட் ஆஃப்
இது வந்து வாய்ஸ்க்காக இல்ல, இது வந்து ஸ்டைலோட ஈக்குவலைஸ் செட் பண்றது. இப்போ நம்ம ஸ்டைல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 6ல இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பேஸ் கம்மி பண்ணணும்னா இதை கம்மி பண்ணா பேஸ் கம்மி ஆயிடும். இந்த ரிதத்துக்கு, இந்த ஸ்டைலோட ரிதத்துக்கு வந்து கம்மியாகும். இது ஷார்ப் பண்ணணும், நமக்கு ஈக்குவலைஸ் அதிகமாகணும்னா இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ ஷார்ப்னஸ் அதிகமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேஸ் கம்மி பண்ணிக்கலாம், பேஸ் அதிகமாக பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து நான் வந்து 3ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் வரலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1, 2 வந்து தபலாவோட பாயா டாப் கண்ட்ரோல் பண்றது. இன்னொன்று தபலாவோட டெம்போ அதிகம் பண்ண உடனே அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இன்னொன்று தபலாவோட பிச்சு அதிகமாக குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து அசைன் நான் பண்றோம்னா நம்பர் 1 போயிருக்கு, இந்த இடத்துல நம்பர் 1 போயிடுச்சு. இப்போ தபலா தம்புரானுக்கு ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் ஆகும்போது இந்த லைட் எரியும். இப்போ இது ரெண்டுமே தபலா. இது தபலாவோட வந்து இது டாப், இது பாஸ், இது 4மே தம்பூரா. இப்போ வந்து நம்ம ஒரு டெம்போ வச்சுக்கலாம். இப்போ வந்து 120 வச்சிருக்கேன், நான் 120 வச்சிருக்கேன். 120 வச்சுட்டு இந்த தபலா பட்டன் அமுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டாப் பட்டனை அமுக்கணும்னா இது ஒரு ஆதி தாளம், ஜீப் தாள்னு சொல்லுவாங்க. இதை போயிட்டு வந்து இப்ப இந்த கண்ட்ரோலை வச்சு இந்த பாயாவோட சவுண்டையும் இந்த டாப் சவுண்டையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப பாயா வந்து கேட்கல, லைட்டா தான் கேட்கும். பாயா மட்டும் அதிகமா கேட்கும், டாப் கம்மியாயிடுச்சு. இப்ப ரெண்டுமே கேட்குது. இப்போ இந்த டாப் சவுண்ட் வந்து குறையணும்னா இப்ப பாயா மட்டும் கேட்குது, இப்போ 2 கேட்குது. இப்போ டாப் மட்டும் கேட்குது, இந்த டாப்பும் போயிடுச்சு. இது ஒரு ஆப்ஷன். இது நம்ம தபலா தம்புரால பாட்டோம். ரெண்டாவது இதே வந்து பிளே பண்ணணும் அப்படின்ட்டு இது ரெண்டுமே தபலா, இது வந்து தம்பூரா. சவுண்ட் குறைஞ்சது, தம்பூராவோட சவுண்ட் குறைஞ்சிச்சு. இப்ப தபலாவோட சவுண்ட் குறைஞ்சிச்சு. ஒரே நாபில் இது இருக்கும். பேலன்ஸ் பண்றது. அடுத்து நம்பர் 2ல இதே தபலா தம்புராவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். எப்படின்னா இன்னொரு தடவை பண்ணிங்கன்னா நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 போயிடும். போன முன்னாடி திரும்ப ஸ்டார்ட் பிளே. இந்த பட்டன் வந்து இந்த தபலாவோட வாசிக்கிற ஸ்பீடு டெம்போவை, தபலா வாசிக்கிற ஸ்பீடோட டெம்போவை வந்து அதிகப்படணும்.
இந்த நாம வச்சு இதோட டெம்போ அத ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டெம்போ வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டனை வச்சு டெம்போவை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்போஸ் நம்ம வந்து இந்த பட்டனை வச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த தபலாவோட சுதியை வந்து மாத்திக்கலாம். நம்ம வந்து சி ஸ்கேல்ல பாடுறோம், நமக்கு டி வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தபலால இந்த நாபை யூஸ் பண்ணோம்னா ஷார்ப் வச்சு இப்போ டீல இருக்கு. இப்போ வந்து இதோட பிச்சை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டி ஷார்ப்ல இருக்கு, ஈல இருக்கு. இந்த நாபை வச்சு இந்த தபலாவோட சுதியை வந்து மாத்திக்கலாம். இப்போ வந்து ஈல இருக்கு, நான் குறைக்கிறேன். இப்போ சீல இருக்கு, இப்போ ஏ ஷார்ப் வச்சு, இப்போ ஏ ஜீல இருக்கு. இது மாதிரி நம்ம வந்து தபலா சுதியை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டு நம்ம யார் என்ன ஸ்கேல் நம்ம போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த தபலா பிச்சை வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான தபலாவும் தம்பராவும். இது வந்து நம்பர் 2ல இருக்கு. நம்பர் 1ல வந்து தபலாவோட பேலன்ஸ், சவுண்ட் பேலன்ஸ். நம்பர் 2ல வந்து நம்பர் 2 இந்த அசைன்மெண்ட் வந்து நம்பர் 2 கொண்டு போயிட்டோம்னா இந்த பிச்சு டெம்போவை அதிகம் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் 3 போயிட்டோம்னா ஃபில்டர்ஸ் இருக்கு, கட் ஆஃப், வாய்ஸ் ஃபில்டர் இருக்கு. 4ல வந்து எஃபெக்ட், ரிவர்ப், கோரஸ் இது மாதிரி கொடுக்கலாம். 5வது வந்து வாய்ஸோட அட்டாக்கு, ரிலீஸ் கொடுக்கலாம். 6வது பேலன்ஸ்ல வந்து ஸ்டைலோட பாஸ், ட்ரிபிள் இது கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த 2 கண்ட்ரோல்ல லைவாகவும் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாப் வச்சு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது வந்து PSR i455. இதுல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க வாங்கும்போது இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி வர அடுத்தடுத்து வர வீடியோஸை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.